ஐயோ, ஒரு பொங்கல் கூட செய்ய தெரியல இவனுக்கு. இவனை வச்சு எப்படி நான் 10 மாசம் ஓட்ட போறேன்? எல்லாம் என் தலை எழுத்து. அது எப்படி காலம் போன காலம்லாம் விட்டுட்டு கரெக்டா கர்ப்பமா இருக்கும்போது உனக்கு கார் ஓட்டணுன்ற ஆசை வருது? இண்டிகேட்டர் மேல கைய வச்ச என்ன நானே அபார்ஷன் பண்ணிப்பேன். ரைட்டு திரும்பும்போது லெஃப்ட்ல போடுறதுக்கா? என் பேச்சை கேட்காம எதுவும் போடக்கூடாது. நேரா ரோட்டை பார்த்து ஓட்டு. இவ வண்டி ஓட்டினா மட்டும் ஏன் பக்கு பக்குன்னு வருதுன்னே தெரியல. சரி, ஓகே. இப்போ நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போறோம்? அப்படி கேளு. இந்த ஹேரிங்டன் ரோட்ல காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுமா? அத ஒட்டினா மாதிரி ஒரு 3 சந்து தள்ளி சூளைமேடு சாமாநாயுடு ராமசாமி மெமோரியல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கதான் போறோம். சூளைமேடு ராமசாமி ஹாஸ்பிட்டலா? அங்கதான் எங்க அப்பா பிறந்தான். அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். நாளைக்கு எனக்கு பிறக்க போற பையனோ பொண்ணோ அங்க பிறந்தாதான் அவனுக்கு பிறக்க போற பையனோ பொண்ணோ அங்க பிறக்கும். அது மட்டும் இல்லாம அங்கதாமா ஃபீஸ் கம்மி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்ற ஹாஸ்பிட்டல் போலாம். அதானே என் பேச்சை இன்னைக்கு நீ கேட்டு என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம். அது சரி. நான் ஒன்று கேட்கட்டுமா? கேட்டுத்தோல. உனக்கு பையன் பிடிக்குமா இல்லை பொண்ணு பிடிக்குமா? நான் பொண்ணு தான் வேணும்னு சொன்னா நீ மாற்றி பையன் தான் வேணும்னு சொல்ல போற. என்கிட்ட ஏன் கேட்டுட்டு நீயே சொல்லு. எனக்கு பையன் தான்ப்பா பிடிக்கும். அதானே, உனக்கு மட்டும் இல்லைம்மா, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாங்களுக்கும் பையனை தான் பிடிக்கும். அப்பாங்களுக்கு தான் பொண்ணுங்களை பிடிக்கும். சம் கிளிச் இந்த யூனிவர்ஸ் யூனோ. ஓ, அப்போ உனக்கு பொண்ணு தான் பிடிக்கும்னு சொல்லாம சொல்லி காட்டுற. என்ன இது புது பழக்கம்? லெஃப்ட்ல திரும்ப லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுற, பரவாயில்லையே. நேரா போனா டிவைடர் நம்ம லெஃப்ட் திரும்பணும்டி. அவனை ஏன்டி இடிக்கிற? அவன் புள்ள குட்டிக்காரன்டி. நலன், நான் இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ ஏன்டா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வர? பின்ன அந்த டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா இல்லையா? என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல விதமா தானே சொன்னாங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உனக்கு சொன்னாங்க. ஆனா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? குழந்தை பிறக்கிறதுக்குள்ள எவ்வளவு செலவாகும், எத்தனை வாட்டி செக்அப் வரணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், எத்தனை வாட்டி ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு எத்தனை செயின் அடமானம் வைக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. சரி, அதனால என்ன இப்போ? நான் வாங்குற சேலரிக்கு எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியும்? இங்க பாரு, கர்ப்பமா இருக்கிற நீதான். ஆனா எனக்கு தான் தலை சுத்தி மயக்க வருது. ஓகேடா, அது ஏன் இப்பவே நினைச்சு பயப்படுற? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா செலவு ஆகதான் செய்யும். விட பாத்துக்கலாம். உன்னையவே நான் தான் பாத்துக்கலாம். பேசுறா பேச்சு. ரோட்டை பார்த்து ஓட்டு. சரி, நம்ம ஏன் பேசாம நம்ம வீட்டுக்கு ஒரு ஹவுஸ்மேட் வைக்க கூடாது? ஏன்? இல்லடா, நீயே ரொம்ப கேவலமா சமைக்கிற, வாயிலே வைக்க முடியாது. இதுல உன்னை நம்பி நானும் என் குழந்தையும் எப்படிடா சாப்பிட முடியும்? அதுக்கு எதுக்கு மெய்டெல்லாம்? வேணும்னா எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா? உங்க அம்மாவா? வீடு மாதிரியா வச்சிருக்க? வீடு கிளீனா தானே அத்தை இருக்கு. கிச்சன்ல பாத்திரம் கழுவாம கிடக்கு. 2 நாளைக்கு முன்னாடி போட்ட குப்பை வெளியில கொட்டாம கிடக்கு. வாசல் பெருக்காம இருக்கு. கோலம் கூட போடாம இருக்கு. கேட்டா வீடு சுத்தமா வச்சிருக்கேன்னு பொய்யா சொல்ற? இவங்க வீட்டுக்கு வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. எப்படி இதெல்லாம் நோட் பண்ணாங்க? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போய் எல்லா வேலையும் செய். நீ செய்யலனா உங்க அப்பா வந்து செய்வானா? போ. ஐயோ, என்னால என் அப்பாலாம் திட்டு வாங்குறாரே. சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய், உனக்கு கீரை ஆய தெரியுமா தெரியாதா? தெரியும் அத்தை. இப்படி ஆஞ்சிட்டு இருக்க? கொண்டாங்க, நானே ஆஞ்சுக்கிறேன். குட்ரி, நான் ஆஞ்சுக்கிறேன். இதை நீ கட் பண்ணு. கட் பண்ண தெரியும்ல? சரி, கட் பண்ணு. ஏய், என்னடி இவ்வளவு பெருசா நறுக்கிட்டு இருக்க? பொடிசா நறுக்க தெரியாத குழம்புக்கு? சரிங்க அத்தை. ஏய், பொடிசானா இவ்வளவு பொடிசாவா கட் பண்ணுவாங்க? மீடியமா கட் பண்ண தெரியாதா? சரி, அதை விட்டுட்டு உருளைக்கிழங்க கட் பண்ணு. தலை எழுத்து. ஏய், உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு தானே கட் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணுவாங்க. தோலை சீவிட்டு கட் பண்ணு.
என்ன பண்ண ஒரு மண்ணும் தெரியல. படிச்சு சொன்ன இந்த பொண்ணு வேணான்னு கேட்டானா? கல்யாணம் பண்ண இவ்வளவுதான் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்னான். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன சைலண்ட் ஆயிட்டா? ஏய் என்னாச்சடி? ஒன்றும் இல்லடா. ஐயோ கிட்ட கனவு. ஓ ஓகே 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 ஓகே. நலன், உங்க அம்மாவெல்லாம் கூப்பிட வேணாம்டா. நம்ம ஏன் பேசாம எங்க அம்மாவை கூப்பிடக்கூடாது? எதுக்கு? பண்ணதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லி காட்டுறக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி இப்ப என்னதான் பண்றது? யோசிக்கலாம். ஏய் பார்த்து வா. சீரியல் பண்ண ஞாபகத்துல கரெக்டா படியில இருந்து விழுந்துடாத. எபிசோட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஐயோ இது அத்தியோட ஸ்லிப்பர்ல. என்ன கதவையே பார்த்துட்டு இருக்க? செத்த நானு. வாடி மருமகளே, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த பாசாத்து உன் கூடயே தான் 10 மாசமா இருக்க போறேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. நந்தினி செத்தடி நீ. அம்மா